அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை நல்ல முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயா. இந்த துபர குல்லி ஸலா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் என்று சொல்லும் போது சில அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்றாங்க. தொழுகை முடிகிற நேரத்தில் அத்தஹியாத்தெல்லாம் ஓதி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் மின் அஸாபில் கப்ர் எல்லாம் ஓதி சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்று ஓதுவது. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, சலாம் கொடுத்ததுக்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் என்று ஓதிக்கொண்டு வரும்போது அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்று ஓதுவது என்று சொல்கிறார்கள். எந்த நிலையிலாவது ஓதிக்கொள்ளுங்கள். சலாம் கொடுப்பதற்கு முதல் என்றாலும் பரவாயில்லை, சலாம் கொடுத்த பிறகு என்றாலும் பிரச்சனை இல்லை. இந்த துஆவை ஓதுவது அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாறுவதற்கு மிக சிறந்த ஒரு காரணமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக.